சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. சங்கீதத்தின் புஸ்தகம் 96வது சங்கீதம் 4-6வது வசனம் வரை. புதிய பாடல் தேவனுடைய வீட்டில் அல்லது பரிசுத்த ஸ்தலத்தில்தான் உள்ளது. ஏனென்றால் மகிமையும் கனமும் அவருடைய சபையில்தான் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பரிபூர்ணம் சபையில்தான் உள்ளது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு சரீரமான சபைக்கு தான் உள்ளது. எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனம் மற்றும் 3வது அதிகாரம் 10வது வசனம். இதனால் தான் பரிசுத்த வாசஸ்தலத்தின் வேலை முடிந்ததும் தேவனுடைய மகிமை இறங்கி வந்து அதை நிரப்பியது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 34-38வது வசனம் வரை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் பல அற்புதங்களை கண்டார்கள். மேலும் மேகம் தங்களுக்கு முன்பாக செல்வதையும் கண்டார்கள். செங்கடல் பிரிந்து செல்வதையும் அவர்கள் கண்டார்கள். ஆனால் தேவனுடைய மகிமை தங்களோடு இருப்பதை அவர்கள் இன்னும் பார்க்கவில்லை. ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகள் முடிவடைந்த போதுதான் தேவ மகிமை இறங்கி வந்து அதை நிரப்பியது. அன்று முதல் கேருபீன்களுக்கு மத்தியிலிருந்து தேவன் இஸ்ரவேல் புத்திரரோடு பேசினார். என்னாம்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 89வது வசனம். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியால் சபையாகிய அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் மட்டுமே தேவனுடைய உண்மையான அலங்காரத்தையும் பலத்தையும் நாம் காண முடியும். இதனால் தான் சாத்தான் பல ஜனங்களுக்கு குருட்டுத்தன்மையை ஏற்படுத்துகிறான். ஒரு காரணத்திற்காக அல்லது இன்னொரு காரணத்திற்காக விசுவாசிகளை ஐக்கியத்திலிருந்து விலக்குகிறான். மேலும் அவர்கள் தேவ வல்லமையும் அவருடைய மகிமையும் அனுபவிக்க தவறிவிடுகிறார்கள். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 96வது சங்கீதம் 7 மற்றும் 8வது வசனங்கள். நீங்கள் புதிய பாடலை பாட விரும்பினால் நீங்கள் தேவனுடைய வீட்டின் அலங்கத்துக்குள் வந்து தேவனுக்கு நன்றி மற்றும் துதியை செலுத்த வேண்டும். இந்த பாடல்களை தேவ ஜனங்கள் அனைவரும் ஒன்றாக பாட வேண்டும். ஆராதனையின் பாடல்களை நாம் ஒன்றாக பாடும்போது அது நம்முடைய இருதயங்களை ஒன்றிணைக்கும், மேலும் ஊக்கமளிக்கும். இந்த நோக்கத்திற்காகவே நீங்கள் தேவனுடைய வீட்டிற்கு வர வேண்டும். தேவனால் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து அவருடைய ஜனங்களின் நடுவில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வார்கள். இப்படியாகத்தான் அவரை துதிக்க விரும்புவார்கள். பரிசுத்த அலங்காரம் என்ற வார்த்தை மகிமையான தேவாலயம் என்றும் மொழிபெயர்க்கலாம். இதன் பொருள் என்னவென்றால் தேவனுடைய ஆலயத்தில் மட்டுமே நீங்கள் உண்மையாக எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வீர்கள். சிலர் எங்கே போனாலும் குறையை கண்டுபிடிப்பார்கள். வழிபாட்டு தலங்களுக்கு சென்றாலும் அங்கு கட்டடம் சரியில்லை, அந்த இடம் சரியில்லை, இந்த திரைச்சிலைகள்லாம் பழமையானவைகள் என பலவிதமான கருத்துக்களை கூறிக்கொண்டே இருப்பார்கள். தேவாலயத்தில் கூட அவர்கள் பாடும் பாடல் இப்படிதான் இருக்கும். நாம் ஒருபோதும் இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் சபைக்கு வரும்போது உங்கள் எண்ணங்கள் தேவனை பற்றியும் அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், அவர் அங்கு உங்களுக்கு என்ன பேசுகிறார் மற்றும் என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை பற்றி இருக்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய மகிமையை நாம் காண முடியும். எனவே குறைகளை நினைத்து பார்க்காதீர்கள். அப்படி செய்தால் உங்கள் இதயத்தில் குருட்டுத்தன்மை நிலைத்திருக்கும். தேவனுடைய முகத்தையும் தேவனுடைய மகிமையும் பார்க்க முயற்சி செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தையை பெறுவதற்கு உங்கள் இருதயத்தை எப்பொழுதும் திறந்து வைத்திருங்கள்.